எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறான். அங்க அவனை ஒரு கரடி துரத்துது. ஒரு காட்டுவாசி பொண்ணு கரடி கிட்ட இருந்து அவனை காப்பாத்துறான். அவளை பார்த்த உடனே அவ அழகுல மயங்கி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணுக்கும் இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுக்காக ஒரு முயலை வேட்டையாடி சமைச்சு கொடுக்கறான். அவன் அவளுக்காக பழம் சாப்பிடறதுக்கு கொடுக்கறான். ஆனா அவ அதை சாப்பிடாம தூக்கி போட்டுறான். நைட் இருட்டுக்கு பயந்து அந்த பொண்ணு பக்கத்துல போறான். அவன் கழுத்தை பார்த்ததும் அவளோட பல்லு ரத்த காட்டேரி பல்லு மாறி மாறி அவனை அப்படியே கடிக்க போறான். ஆனா அவன் பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு அதை கண்ட்ரோல் பண்ணிடுறான். இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ரத்த காட்டேரிங்க எல்லாம் மனுஷ வாடையை தெரிஞ்சுக்கிட்டு அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு 2 பேரும் சிட்டிக்கு ஓடி வந்துடுறாங்க. அவனோட வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போறான். அங்க எல்லாரும் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் சாப்பிடாம போட்டோல இருக்கிற மானை பார்த்து ஜொல்லு ஊத்திட்டு இருக்கா. ஏமா சாப்பிடாம இருக்கா, உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு மானும் முயலும் வேணும்னு கேக்குறா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் காட்டுவாசி பொண்ணு இல்ல, நான்வெஜ் தான் சாப்பிடுவா போலன்னு நினைச்சுக்கிறாங்க. இங்க மான் முயல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. உடனே அவ பசிக்கலன்னு எந்திரிச்சு போயிடுறா. நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் உங்க வீட்டு நாய் ரத்தத்தை குடிக்க போறா. அப்ப அவன் வந்து நாயெல்லாம் சாப்பிட கூடாது, நாளைக்கு நான் உன்ன நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். சரின்னு 2 பேரும் அடுத்த நாள் ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க 3 பேர் அவனை அடிக்கிறதுக்கு வராங்க. அவனை காப்பாத்துறதுக்காக அவங்க எல்லாரையும் பறந்து பறந்து அடிச்சு அவங்க ரத்தத்தை குடிக்கிறா. அப்பதான் இவனுக்கே தெரியுது நம்ம லவ் பண்றது காட்டுவாசி பொண்ணு இல்ல, ரத்த காட்டேரின்னு.